ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாக் பேக்கில் வந்திருக்க ஒரு அமேசிங்கான அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து 2-3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ரொம்ப கேட்சியான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இருக்கிற இந்த லிங்க்கு, அதாவது ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ டெலிகிராம்லாம் லிங்க் வந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டாக் பேக் பண்ணி போட்டு அப்படி போகணும். ஸோ அது இல்லாமல் ஈஸியான வேக்கெலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்கு, லிங்க்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா அதை ஈஸியாக ஃபைன் பண்ணுறது. அதுக்கப்புறமா வெப் நேவிகேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ், செக் பாக்ஸஸ் ஜிஷாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெப் நேவிகேஷன் சூப்பராகவே இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, நமக்கு வந்து வெப் நேவிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் வச்சோம்னா அது நார்மல் ஸ்க்ரீனில் வரதில்லை, அதாவது இந்த ஆண்ட்ராய்டு ஹோம் ஸ்க்ரீன்லலாம் வரதில்லை. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா கொச்சம் நிறையா கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு ஸோ மோர் சிம்பிளிஃபைடாக இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் டெமோவோட பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிங்கை பற்றி சொன்னோம்ல, அதை பற்றி பார்த்துருவோம். இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே 2 லிங்க் இருக்குது. https://youtube.com/watch v=mbmo7likh4 and c=passportdefense9thai. ஸோ இங்கே ஒரு லிங்க் இருக்குது. Pinned message. How to get deleted. https November 19th. Heading https:// speech rate. Actions. Character. Actions. Message options. https://youtube.com/watch இந்த மாதிரி ஒன்று காட்டும். https://t.me/gfntj. ஸோ இந்த மாதிரி காட்டும். ஏன்னா இங்கே 2 லிங்க் இருக்குது. https://youtube.com/watch v=mbmo7likh4 and c=passportdefense9thai. ஸோ சார் அது படிக்க மாட்டேங்குது. 1 செகண்ட் மாற்றிடுவோம் டீட்டெயில்ஸை. Talkback menu. Voice commands. Text to speech. Talkback setting. Text to speech setting. வெயிட் அ மினிட் கைஸ், அதான் மாற்றிடுவோம். Text to speech settings. Preferred engine. Select. Preferred engine. Auto TTS. Preferred engine on. Tap to pause recording. Window tap. Tap to pause recording. OK. Button. Using auto TTS. No license detected. Tap to pause recording. Okay guys. Window tap to settings. Text to speech settings. +2 of 3. வந்துட்டோம். இப்போ பாருங்க. https://youtube.com/watch?vym07 link h4 ampersand s equals kasqtkbt event9ty. In this group you can discussing technology. https://t.me/t. சரி, இந்த 2 லிங்க் சொல்லுதா. இப்போ வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், டாக் பேக் பண்ணி போட்டு அங்கே லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அதையுமே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் டாக் பேக் பண்ணி போடுறேன். இங்கே வந்து இப்போ லிங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் இல்லை, ஆக்ஷன்ஸ் இப்படி மட்டும் தான் இருக்கும். ஜிஷோவில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. எப்படின்னா ஜிஷோவில் ஓப்பன் URL போட்டிங்கனால எல்லாத்தையுமே காட்டும். உள்ள மெசேஜ் ஆப்ஷன்ஸ், இந்த லிங்க்கு, இந்த லிங்க்கு. ஸோ அவ்வளோதான், எது வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலையை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் டாக் பேக்கோட ப்ரீவியஸ் அப்டேட்டில் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஆக்ஷன்ஸ்னே ஒன்று ரீடிங் கண்ட்ரோலில். ஸோ இந்த ஸ்பீச் ரெடி எல்லாம் மற்றோம்ல, இதில் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ஷன்ஸில் வச்சுட்டு மெசேஜ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னா, ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் வச்சா அப்பு இல்லைன்னா கீழே இழுத்து விட்டிங்கனாலே வரும். மெசேஜ் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட், கிளிக் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை டபுள் டேப் பண்ணாலே போதும், உள்ளே போயிடும். ஓகே, வந்துருச்சு. இப்போது இதோட இது எங்கே ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இன்னொரு லிங்க் காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது ஒரு இன்வைட்டு. இதில் நம்ம லிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டாக் பேக் பண்ணி போட்டு போகிற மாதிரி இருக்கும் சில இடத்துல. அப்போல்லாம் என்ன பண்ணலாம்னா, பேர் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரீட் மோர் கொடுத்துட்டு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வைப் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி 2-3 லிங்க் இருந்துச்சுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வைப் பண்ணிட்டு போனால் சில நேரத்தில் அது ஸ்கிப் ஆகி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். ஸோ இது அடுத்த ஒரு அப்டேட். ஸோ இப்போ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போயிடும். இப்போ இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இது முடிச்சு. இந்த லிங்க்கோட விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஒரு 4-5 லிங்க்ஸ் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் வந்திருக்கு. இன்வைட் ஒன்று, அதுக்கப்புறம் லொக்கேஷன், இந்த மாதிரி 2-3 இது கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் லிங்காக ஷேர் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸில் வச்சுட்டு ஸ்வைப் டவுன் அப் பண்ணிங்கன்னா ஒரு லிங்காக அது படிக்கும். எந்த லிங்க் வேணுமோ அதை தட்டினோம்னா ஈஸியாக உள்ள போயிடும். ஸோ டெலிகிராம்லாம் நம்ம வந்து டாக் பேக்கில் லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு டாக் பேக் பண்ணும்போது போட்டு அது லிங்க்ஸ்குள்ளே போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இப்படி ஏதாவது யூடியூப் லிங்க் வந்திருக்கு, ஸோ ஏதாவது யூடியூப் லிங்க் வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணி விட்டு லிங்க்ஸ் ஆக்ஷன்ஸில் வச்சுட்டு ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா எல்லா லிங்க்ஸையும் படிக்கும். ஆனால் 6 லிங்க்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக படிச்சுட்டு இருக்கோம். அதில் எந்த லிங்க் வேணுமோ அதை ஈஸியாக தட்டினீங்கன்னா உள்ள போயிடும். யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தது வெப் நேவிகேஷன். வெப் நேவிகேஷன்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வெப் நேவிகேஷனில் நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படி பார்த்துருவோம். டாக் பேக் பண்ண போயிட்டு Talkback menu. System actions.
Text to speech settings. Talkback settings. டாக்பேக் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். Talkback settings. இதில் கஸ்டமைஸ் மெனு இருக்கும். Customize menus 9 of 21. Cover proximity sensor to customize menus 9. Customize gestures 8 of 20. Okay. Customize menus 9 of 21. கஸ்டமைஸ் மெனு இருக்கும், அதுக்குள்ள வாங்க. Customize menus. Customize talkback menu. To use the talkback கஸ்டமைஸ் menu. டாக்பேக் மெனு இது வேற. நம்ம டாக்பேக் மெனுவில் என்னென்ன வேணுன்றதை நம்ம இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது தனி. Customize reading controls. கஸ்டமைஸ் ரீடிங் கண்ட்ரோலுக்குள்ள வாங்க. Customize reading controls. கஸ்டமைஸ் ரீடிங் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு Reading. Actions. Perform actions tick. ஸோ ஆக்ஷன்ஸை கண்டிப்பாக டிக்கில் வச்சிருக்கணும். நான் இப்போ நேரம் செஞ்சு காமிச்சாரு, இந்த ஆக்ஷன்ஸ் டிக்கில் இருந்தால் தான் வரும், இல்லைனா வராது. Proofread. Jump ஸோ between spelling and ப்ரூஃப் grammar ரெட் suggestions. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நம்ம கொஞ்சம் கீழே போயிடுவோம். Tick boxes. Jump between tick boxes on web buttons. இதோ வந்துச்சு. Spoken language. Web navigation. Heading 19 of 40. வெப் நேவிகேஷனே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நேவிகேஷன் கீழே இருக்கிறதால நம்ம டிக் பண்ணி வச்சோம்னா வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். Landmarks. Jump between landmarks on web pages like main or navigation. ஸோ இதெல்லாம் இங்கே இது வேணாம் தேவையில்ல. Buttons. Jump between buttons பட்டன்ஸ் on நான் web டிக் பண்ணி pages. Tick. வச்சிருக்கேன். Tick box 21 of 41. Tick boxes. Jump between tick boxes on web pages not tick. Tick box 22 of இதை 41. டிக் கொடுத்துப்போம். Tick. Edit fields. Jump between edit fields on எடிட் web. ஃபீல்ட்ஸ் கொடுத்துப்போம். எடிட் ஃபீல்ட்ஸ்னால் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். Focusable items. Jump between ஃபோக்கஸபிள் ஐட்டம் வேண்டாம். heading 1. Jump between ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 6 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வேணாம். ஹெட்டிங் லெவல்ஸ்க்கு நடுவில் நேவிகேட் பண்ணி போகிறது. heading 4. Heading 6. Images and videos. Jump between images and videos. இமேஜஸ் சரி கொடுப்போம். டிக் கொடுத்துப்போம். Lists. Jump between lists on லிஸ்ட் web. வேணாம். List items. லிஸ்ட் Jump ஐட்டம் between list நம்ம கொடுத்துருப்பாங்க, அதுவும் எனக்கு வேணாம். tables. Jump between tables on web Tables. pages not ticked. Combo boxes. Jump between combo boxes Combo on web box. pages. Visited links. Jump between links that விசிட்டட் you லிங்க்ஸ் previously முக்கியம். ticked. விசிட்டட் லிங்க்ஸ்னால் ஆல்ரெடி நீங்கள் இந்த லிங்க்கில் போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விசிட்டட் லிங்க்ஸ். ஹோம் அப்படின்ற பேஜ் இருந்துச்சுன்னா அது ஹோம் விசிட்டட் லிங்க். இப்போ கூகுள் ஹோம் பேஜ் இருக்கும், அது கூகுளோட விசிட்டட் லிங்க். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி போன லிங்க்ஸ்லாம் விசிட்டட் லிங்க்னு காட்டும். Special features. Heading 37 of ஆக்சுவலி விசிட்டட் லிங்க்னா சிம்பிள். ஃபஸ்ட் டைம் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி போகிறீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் லிங்க்கு, நார்மல் லிங்க்கு. ஸோ சேம் ஹோம் வெப் பேஜில் திருப்பி அதே லிங்கை கிளிக் பண்ணி போகிறீங்கன்னா அது விசிட்டட் லிங்க். ஓகேங்களா? hide screen. Hide audio ஸோ ducking. இதான் நமக்கு வேணாம், வெளில போயிடும். Talkback settings. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்னென்ன டிக் பண்ணி வச்சோம், செக் பாக்ஸஸ் எல்லாம் வச்சோம் இல்லையா, இங்கே காட்டுதான் பார்ப்போம். Speech rate. இது வந்து ஆண்ட்ராய்டோட ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸ். Screen search. ஸ்க்ரீன் சர்ச், Links. லிங்க்ஸ், Controls. கண்ட்ரோல்ஸ். Headings. இது டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே வரும். இது பழைய டாக்பேக்லேருந்து இருக்குது. Paragraphs. பேராகிராஃப், Lines. லைன்ஸ். Words. Characters. Actions. Speech rate. Screen search. இல்லை இப்போ ஏதோ ஒரு Chrome. வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். Chrome. ஓகே, Navigate. Web development course for persons with search or type URL. கூகுளோட வெப் பேஜை யூஸ் பண்ணுவோம். Go. 0%. Progress bar. 0%. Indian highest rainfall. Google search. ஓகே, இப்போ கூகுளோட இதை ஓப்பன் Did பண்ணிட்டோம். you mean? A searching. Keyboard hidden. AI overview is ready. அடா இது வேறு படிச்சுக்கிட்டே இருக்குது. Google. இப்போ வந்து நான் அதே நேவிகேஷன்லாம் போட்டு காட்டுறேன். Visited links. விசிட்டட் லிங்க்ஸ், Images and videos. இமேஜஸ், வீடியோஸ், Edit fields. எடிட் ஃபீல்ட்ஸ், Tick boxes. டிக் பாக்ஸஸ். Edit fields. இப்போ எடிட் ஃபீல்ட்ஸ்னு வச்சுட்டேன். இப்போ அப்பு டவுனில் ஒரு ஃபிங்கர் வச்சு மேலே தள்ளி விட்டு No previous edit field. நோ ப்ரீவியஸ் எடிட் ஃபீல்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. டவுன் இருக்கிறேன். Indian highest rainfall. Edit box. Google search. Double tap to search Google. ஸோ இப்படி நான் சர்ச் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இப்படி வந்துச்சா? No next edit field. ஓகே, வேறு இல்லை. பட்டன்ஸ்க்கு போவோம். Tick boxes. இப்போ டிக் பாக்ஸஸ் என்ன இருக்குன்னு No பார்ப்போம். next tick box. No previous tick box. டிக் பாக்ஸ் ஒன்றும் இல்லை. Buttons. பட்டன்ஸ், Clear search. கிளியர் சர்ச் பட்டனு, Search by voice. சர்ச் பை வாய்ஸ், Collapsed. Search tools. டூல்ஸ் பட்டன். ப்ரீவியஸ் வரணும்னா அப்பு. Search by voice. ஸோ டவுன் தான் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வரணும் அப்பு. ஸோ இந்த மாதிரி இந்த வெப் நேவிகேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Detected. ஸோ Text. இதெல்லாம் Show ரொம்ப more. நாளைக்கு கூட எதிர்பார்த்தது. System. Home. நான் டாக்பேக் யூஸ் பண்ண காலத்தில். பட் இது இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம. ஸோ ரெகுலராக டாக்பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக விசிட்டர் லிங்க்ஸ்லாம் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நியூஸ் வெப்சைட் இருக்குது. நியூஸ் வெப்சைட்ஸ்குள்ளே போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் டெக் நியூஸ் படிக்க போகிறீங்க. டெக் நியூஸ் அடிக்கடி படிக்க போகிறீங்கன்னா டெக் நியூஸ் விசிட் லிங்க். ஏன்னா டெக் நியூஸ்க்கு அடிக்கடி போயிருப்பீங்க. டெக் நியூஸ்ன்றது ஒரு லிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா டெக் நியூஸ் விசிட் லிங்க். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள்கிட்ட கேட்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்மளோட குரூப் டெக்ஃபீல் குரூப்பு, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிங்க. விருப்பம் இல்லைனா சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எது வேணுமோ ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னானே அதே மாதிரி கூட டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.